இன்றைய கர்த்தருடைய வார்த்தையின் வெளிப்பாட்டை கவனிக்கலாம். சங்கீதம் 16:11 வாசிக்கிறேன். ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர், உம்முடைய சமூகத்திலே பரிபூர்ண ஆனந்தமும் உம்முடைய வலது பாசத்திலே நித்திய பேரின்பமும் உண்டு. ஆனந்தம் எங்கே இருக்கிறது? மகிழ்ச்சி எங்கே இருக்கிறது? நித்திய பேரின்பம் எங்கே இருக்கிறது என்று நீங்கள் கேட்டால் வேத வசனம் அதற்கு பதில் தருகிறது. தேவனுடைய சமூகத்தில். தேவனுடைய சமூகத்தில் இவைகள் இருக்கிறது என்று வேதம் திட்டவட்டமாக சொல்கிறது. அவருடைய பிரசன்னம், அவருடைய சமூகத்தில் மகிழ்ச்சி, ஆனந்தம், நித்திய பேர்மை இருக்கிறது. அடுத்த கேள்வி, தேவன் எங்கே இருக்கிறார்? தேவன் உங்களுக்குள் இருக்கிறார், எனக்குள்ளே இருக்கிறார். எனக்குள் இருக்கிறார் என்கிற விழிப்புணர்வு என்றைக்கு வருகிறதோ அன்றைக்கு நாம் வெளியே தேட மாட்டோம், உள்ளுக்குள்ளே அவரோடு உறவாடுகிற கிறிஸ்து மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம். கிரைஸ்ட் இஸ் இன் மீ, எனக்குள் இருக்கிறார். அவரோடு என்னுடைய உறவை நான் புதுப்பித்து அவருடைய சமூகத்தை நான் அனுபவிக்க, துதியினால பாட, என்னுடைய வாழ்க்கையில மகிழ்ச்சி பொங்கி வரும். ஒருவேளை சூழ்நிலைகள் எனக்கு சுற்றி மோசமாக இருந்தாலும் எனக்குள்ளே இருக்கிற உலக திருப்பவன், எனக்குள் இருக்கிறவர் பெரியவர். அந்த பெரியவரை நோக்கி நான் ஜெபிக்கும் பொழுது, உதவி கேட்கும் பொழுது அவர் எனக்கு தோல்வியை ஜெயமாக மாற்றுகிறார். மகிழ்ச்சி புரண்டு ஓடுகிறது. நீங்கள் மகிழ்ச்சிக்காக வடிவமைக்கப்பட்டவர்கள். மனிதன் துக்கத்திற்காக, வேதனைக்காக, சோகத்திற்காக, வியாதிக்காக வடிவமைக்கப்பட்டவன் அல்ல. மனிதன், தேவனுடைய பிள்ளைகள் மகிழ்ச்சிக்காக வடிவமைக்கப்பட்டிருக்கிறார். யோசித்து பாருங்கள். கவலை வந்தா நல்லா இல்லை, வியாதி வந்தா we are not feel good, ஏதோ சம்திங் ராங் அப்படின்னு ஃபீல் பண்றோம். காரணம் ஆரோக்கியம், சமாதானம், மகிழ்ச்சி. இதுதான் நம்முடைய ஒரிஜினல் டிசைன். அதை நமக்குள் இருக்கிற தேவனுடைய உதவியை நான் நாடும் பொழுது அவர் தருகிறார். இந்த நாளிலிருந்து உங்கள் வாழ்க்கையில நித்திய பேர்மை உண்டாவதாக வாழ்த்துகிறேன். செபிக்கலாம். தகப்பனே, மகிழ்ச்சியை எங்கேயோ தேடி அலைகிற வாழ்க்கை மாறி அது தேவனுடைய சமூகத்தில் இருக்கிறது, அந்த தேவன் எனக்குள்ளே இருக்கிறார் என்கிற விழிப்புணர்வோடு அவரை துதித்து துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிறவர் என்னுடைய எல்லா ஜபங்களையும் கேட்டு என் தீமைகளை நன்மையாக மாற்றி என்னை மகிழ பண்ணுகிற தேவன். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பதை பலன் என்று வாழ கிருபை கொடு. ஆசீர்வதிக்கிறேன் இயேசுவின் மூலம் பிதா.